நண்பர்களுக்கு வணக்கம். எல்லா மருத்துவ குணமும் அடங்கிய ஒரு இலை தான் கருவேப்பிலை. அது நம்ம எல்லா நாளும் சமையலுக்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு அவசியமான ஒரு பொருள். அப்படி இருக்கையில் அது எங்கள் தோட்டத்தில் நாங்கள் என்ன தான் நட்டு வச்சாலும் அது வரவே மாட்டேங்குது. அப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நாங்கள் வெளியே இருந்து பக்கத்தில் அந்தமாரி 1-2 வீடுகளில் இருந்து எங்களுக்கான கண்டுகளை நாங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சும் பார்த்துட்டோம். அப்படியும் ஒன்றும் வரலை. அப்போ ஒரு மழை டைமில் எங்களுக்கு எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் எங்களை சுற்றி இருக்கிற இடத்துல 1-2 கண்டுகள் கிடச்சிச்சு. ஒவ்வொரு மரத்துக்கு அடியிலையும் இந்த பறவைகள் சாப்பிட்டு போடுற விதையை அது முளைச்சி அந்த இடத்துல ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. நீங்கள் நினைக்கலாம் அங்கேயே விட்டுடலாமே அப்படின்னு. ஆனால் அது அப்படி வீட்டிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறனால நம்மளுக்கு அடிக்கடி சமையலுக்கு பிடுங்கி பயன்படுத்துகிற மாதிரி ஒரு இடத்துல வைக்கணும் அப்படின்னு தான் வீட்டை சுற்றி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ எடுத்து பிடுங்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி எங்களை சுற்றி நிறைய கண்டுகள் கிடச்சிச்சு. ஒரு மரத்துக்கு அடியிலையும் எங்களுக்கு 4-5 கண்டுகள் வச்சு கிடச்சிச்சு. இதை நம்ம சரியான முறையில் பராமரித்து எத்தனையோ தடவை வச்சுட்டோம். ஆனால் ஒரு இது கூட எங்களால் காப்பாற்றவே முடியலை. ரொம்ப வளராமல் ரொம்ப குட்டியாகவே இருக்குது. ஆனால் ஒன்றும் ஆகலை, நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கிடையில் எங்கள் பிள்ளைய விளாண்டுட்டுறாங்க. நாங்கள் இது ஒரு மழை டைமில் கண்டுகள் எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி எடுத்தது தான் அந்த கண்டெல்லாம். எங்களுக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கண்டுகள் நல்லா அழகாக இருந்துச்சு. ஆனால் இந்த கண்டுலேயே பார்த்திங்கன்னா 2 ரகம், ஒரு நாட்டு கருவேப்பிலை, கொஞ்சம் இலை பெருசாக வச்ச மாதிரி அந்த மாதிரிலாம் கருவேப்பிலை எங்களுக்கு கிடச்சிச்சு. 2 டிஃப்ரெண்ட்டான கருவேப்பிலை. இது பார்த்திங்கன்னா சந்தன மரம். இந்த மரத்துக்கடியிலேருந்து 3 விதமான கண்டுகள் எங்களுக்கு கிடச்சிச்சு. கருவேப்பிலை கண்டு, இது பார்த்திங்கன்னா ஒரு கொய்யா கண்டு, குட்டியாக நாட்டு கொய்யா கண்டு எங்களுக்கு கிடச்சிச்சு. இந்த மரத்துக்கடியில் இது எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில். அப்படி எங்களால் ஒரு மழை டைமில் தான் இதெல்லாம் பிடுங்கி நட முடியும். இது பார்த்திங்கன்னா ஒரு சந்தன மரம். இவ்வளோ கண்டுகளும் எங்களுக்கு தன்னாடி விழுந்து முளைச்ச கண்டுக. இதெல்லாம் நாங்கள் இப்போ இதெல்லாம் பிடுங்கிட்டு க்ரோ பேக்கில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கிட்டு இருக்கோம். இது பிடுங்கிட்டு நாங்கள் வச்சுட்டு காமிக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு.